ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் கௌரி சங்கர். ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ நம்ம பண்ண வந்திருக்கோம். அதுவும் இந்த மாதிரி ஒரு வீடியோ நினைக்கும் போது சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மனுஷனை பற்றி பேச போகிறோன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கப்புறம் அவரை பற்றி பேச மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இருக்குது. இன்டர்வியூஸில் பார்த்துருப்பீங்க, இல்லை நியூஸ் சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க, எல்லாத்துலேயுமே கேப்டன் தான் சொல்லியிருப்பீங்க. மதுரில் அவளை பிறக்கும் போது அந்த ஊரில் அவர் சுற்றிட்டு இருக்கும் போது 10th வரைக்கும் படிக்கும் போது அவரோட பேர் விஜயராஜ் அழகர் சாமி அப்படின்றது தான் அவரோட பேராக இருந்திருக்கு. 1952 பிறந்த ஒரு மனுஷன் 1970 சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த ஒரு மனுஷனுக்கு தேடி வந்த பட்டங்கள், அவரே வேணான்னு சொன்ன பட்டங்கள் எக்கச்சக்கமான ஒரு பட்டங்கள். கர்ம வீரர் காமராஜருக்கு அப்புறம் எம்ஜிஆர் தான் அந்த மாதிரி இருந்தார் அப்படின்றது உலகம் அறிந்த ஒரு உண்மை. ஆனால் அந்த எம்ஜிஆருக்கு அப்புறம் யார் அப்படின்ற மாதிரி யோசிக்காமல் எம்ஜிஆரோட கலர் எல்லாருமே சொல்லுவாங்க, அவர் தூரத்துலேருந்து பார்த்தாவே தங்க மாதிரி மின்னுவார், தங்க நிற எம்ஜிஆர் அப்படின்வாங்க. கருப்பு நிறம் எம்ஜிஆர் அப்படின்ற பேரே அவருக்கு மக்களால் கொடுக்கப்பட்ட ஒரு பேர். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சாப்பாடோ இல்லை என்னை நம்பி வரவங்களுக்கு சாப்பாடுன்னா அது தப்புன்னு தெரிஞ்சும் அந்த ரோகிணி லாட்ஜாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கிற விஜயகாந்த் சாரோட ஆஃபீஸ் சுற்றி இருக்கிற லாட்ஜில் ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் அந்த கேம்பிளிங் சூதாட்டமான அந்த கார்ட்ஸ் விளையாட வருவாங்களா, பெட்டிங் வச்சு. விஜயகாந்த் சாருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. சிலம்பாட்டமாக இருக்கட்டும், ரேக்லா ரேஸாக இருக்கட்டும், குதிரை ரேஸ், எல்லாமே நீங்கள் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் படம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஸுமே அவருக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக, ஆனால் அந்த விளையாடுனா அடுத்த வேலை சாப்பாடு நம்மளால் 4 பேர் சாப்பிடுவாங்கன்றதுனால நைட்டு ஃபுல்லாக விடிய உட்காந்து விளையாட வரோம். இது நான் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஆச்சி மனோரமா அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க இது வரைக்கும் நான் விஜயகாந்தால் தான் என்னுடைய வாழ்க்கை இழந்தேன், அவரால் தான் இந்த வாய்ப்பு போச்சுன்னு இது வரைக்கும் நான் ஒரு இடத்துல பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே கிடையாது. ஒரு 1997 பிறந்த ஒரு பையன் 2023 வரைக்கும் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு சில சினிமா விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். நான் என்னை பற்றி தான் சொல்கிறேன். எனக்கு கேப்டன் விஜயகாந்த் சார் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே சொன்னது, நான் கேள்விப்பட்டது, நான் சுற்றி பார்த்த விஷயங்கள் சாப்பாடுன்ற ஒரு விஷயம். அத்தியாவசிய தேவை. எல்லாருமே ஓடுறது, நீங்கள் கோடிக்கணக்கான விஷயங்களை சம்பாதிங்களேன், ஆனால் அந்த 3 வேளை சாப்பாடு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் சாப்பிட முடியும், போதும்னு சொல்லிடுவீங்க. அந்த மாதிரி கேப்டன் சினி ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி உங்கள் கேப்டன் சாரோட ஆஃபீஸுக்கு போயிட்டால் மட்டும் போதும், அங்கே போனால் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும், பணம் கிடைக்கும்ன்றதை தாண்டி எனக்கு அங்கே போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நான் எக்கச்சக்கமான விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். இது நான் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் மூமெண்ட்ஸ் மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். பக்கத்தில் கமல் சாரோட ஷூட் நடந்துகிட்ருக்கு. இங்கே விஜயகாந்த் சார் அங்கே பொட்டலத்தில் சாப்பாடு புளியோதரை அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க, இங்கே அறுசுவை விருந்து கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு MS பாஸ்கர் சார் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. சரி, அதுக்கப்புறம் கேப்டன்ற பேர் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட 100th ஃபிலிம் கேப்டன் பிரபாகரன் படம் முடிச்சதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட 20 படத்தில் போலீஸ் கேரக்டராக நம்ம கேப்டன் சார் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா படத்துலையுமே அந்த நாட்டுக்காக பாடுபடுறதா இருக்கட்டும், மக்களுக்காக பாடுபடுறதா இருக்கட்டும், இந்த கேரக்டர் பர்டிகுலராக இருந்தே ஆகணுன்றதுல ரொம்ப 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 கான்ஸ்டன்ஸாக இருக்கார். அதையும் தாண்டி ஒரு தமிழ் நடிகர், உச்சக்கட்ட தமிழ் நடிகர், தமிழை தவிர நான் வேறு எந்த லாங்குவேஜ்லையுமே நடிக்க மாட்டேன், நீங்கள் எத்தனை படம், எத்தனை கதை, எத்தனை கோடி சம்பளம் கொடுத்தாலும் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் நடித்து கொண்டு இருந்த அந்த 30 வருஷத்தில் ஒரு தமிழ் படத்தை தாண்டி எந்த படத்துலையுமே அவர் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கூட கொடுத்தது கிடையாது. இவரோட படத்தை நிறைய டப் பண்ணியிருக்காங்க, ஆனால் இவர் போய் ஒரு டப்பிங்காக கூட இன்னொரு லாங்குவேஜில் தமிழை தாண்டி நான் நடிக்க மாட்டேன் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. இப்போ உச்சகட்டத்தில் இருந்த கமல் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், இல்லை அஜித்தாக இருக்கட்டும், எல்லாரையுமே ஒட்டு மொத்தமாக திரட்டி கொண்டு போய் மலேசியாவில் ஒரு கான்சர்ட் மாதிரி பண்ணி, அப்போவே நான் சொல்கிறது 1990s கொண்டு போய் மொத்த கான்செப்ட் இது பண்ணி அதுலேருந்து வந்த அமௌண்ட்டை எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே பிரித்து அந்த சங்கத்தினுடைய அதை கடனை அடைச்சி இப்போது அதுக்குள்ள பில்டிங் கட்டுறதா வேணாமான்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனால் அந்த நிலத்தையே கொண்டு வந்தது நம்ம விஜயகாந்த் சார் தான் அப்படின்றத நம்ம எப்போயுமே மறக்கக்கூடாது. ஆரம்ப கட்டத்தில் அவர் நடிச்சிட்டு இருக்கும் போது 5-6 படமும் பெருசாக ஹிட் ஆகலை. அதுக்கப்புறம் SAC சந்திரசேகர் சார், விஜய் சாரோட அப்பா எடுத்த ஒரு படத்து மூலயமா பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுக்குறாரு. அவர் மூலயமா கிடைச்சது எல்லா வெற்றியுமே எங்கே அவர் ரிட்டர்ன் கொடுக்குறாருனா, விஜய் சாருக்கு ஒரு கெரியர் கேப் ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த ஃபேஸ் தான் பார்க்கணுமான்ற கான்ட்ரவர்சி எல்லாமே போயிட்டு இருக்கும் போது, நீ ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் எனக்கு என் பையனுக்காக நடிச்சு கொடு அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு சம்பளம் கூட வேணாம், நீங்கள் எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அண்ணனா விஜயகாந்த் சார் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், செந்தூர பாண்டி அப்படின்னு சொல்கிற ஒரு படத்தில். அந்த படத்தில் விஜய் சாருக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்து
அதுக்கப்புறம் விஜய் சாரோட growth வேறு மாதிரி மாறிடுச்சு. தமிழ்நாட்டில் இந்த கோவிடுன்ற ஒரு விஷயம் பெருசாக வந்து பாதிக்க வந்து எப்போ ஏற்பட்டுச்சு 2021 அந்த இதில். அதுக்கு முன்னாடி உலகத்தில் எல்லா இடத்துலையுமே கோவிடுன்ற ஒரு விஷயம் வந்துச்சு. கோவிடில் இறந்தவங்களை போய் கிட்ட கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த சொந்தக்காரங்களுக்கு அவங்களுக்கு புதைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்காதா அப்படின்ற சொல்லிட்டு சென்னை ஃபுல்லாக எங்கெங்கேயோ சுற்றுனாங்க. விஷயமா கேப்டன் அவர்கள் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. என் காலேஜில் நான் ஒரு இடம் கொடுக்குறேன், யார் வேணாலும் அங்கே போய் நீங்கள் வந்து அடக்கம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. எந்த ஒரு கட்சிக்காரங்களோ எந்த ஒரு மனுஷனும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம். சரி, பாலிடிக்ஸ்க்கு வராரு 2005 அந்த பாலிடிக்ஸோட என்ட்ரியே எப்படி கொடுக்குறாருன்னா, ஒட்டுமொத்த இதுவும் ஒரு மாநாடு மாதிரி மதுரையில் வந்து இது பண்ணி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த இதுலேருந்து நான் வந்து என்னுடைய பார்ட்டியை வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு. 2006 ஆல்மோஸ்ட் வந்து இருந்த எல்லா தொகுதியிலுமே தனிச்சாக போட்டிடுறாரு. எந்த கூட்டணிக்கும் போல, யாருக்கிட்டையும் போல, அவருக்கான அழைப்புதல் எங்கெங்கேயோ வருது. ஆனாலுமே தனிச்சையாக போட்டிட்டு அவர் நின்ன இடத்துல மட்டும் இல்லாமல் மேக்சிமம் முடிஞ்ச எல்லா இடத்துலையுமே அவர் வந்து அவரோட டெபாசிட் எடுக்கிறாரு, அவரோட பவரை அங்கே காட்டுறாரு. அதுவும் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் என்ன சொல்கிறது, ரசிகர் மன்றமாக உருவாக்கப்பட்ட ஒரு சின்னம், உருவாக்கப்பட்ட ஒரு கொடியை அவருடைய கட்சி கொடியாக அப்போ வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. 2005 ஒரு மாநாட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இப்போ கிட்டத்தட்ட 154 படங்கள் நடித்தாச்சு, 2 முறை எம்எல்ஏ ஆயாச்சு. கிட்டத்தட்ட சென்ட்ரல்லேருந்தும் ப்ரெஷர், தமிழ்நாட்டு கவர்மெண்ட் மூலியமாகவும் ப்ரெஷர். நீ என்னோட சொத்தை இடிச்சுக்கிறியா இடிச்சுக்கோ, என் சொத்தை எடுத்துக்கிறியா எடுத்துக்கோ, இருந்தாலும் நான் என் மக்களுக்கு நான் என்ன பண்ணுவேனோ பண்ணுவேன். நான் இன்னும் ஓப்பனாக இறங்கி சொன்னார். ஏன், நான் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தானே இவ்வளோ பண்ணுறேன், உன் வீட்டுக்கு வந்தால் எனக்கு சோறு போட மாட்டேன், அது போதும். என் 2 பசங்க அவங்க என்ன வேணால் சம்பாரிச்சுக்கிட்டோம், மக்களால் வந்த காசை நான் மக்களுக்காக செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக நிரூபித்து வாழ்ந்துட்டு போன ஒரு மனுஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய நாட்டுப்பற்று பற்றி எல்லாருக்கும் தெரியும், சினிமா வாழ்க்கையை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆரம்ப கட்டத்தில் சூர்யா சாருக்கு வந்து ஒரு படம் அவருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரும்போது சூர்யா சார் கூட வந்து ஓகே நான் கெஸ்ட் அப்பியரன்ஸாக கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு வந்திருக்காரு. விஜய் சார் கூட வந்திருக்காரு, கமல் சார் கூட ஒரு படம் வந்து கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு. ரஜினி சாருக்கும் கமல் சார் வீட்டுக்கும் எப்போ வேணாலும் போய் உரிமையாக எனக்கு இது வேணும்னு கேட்குற ஒரு இடம் விஜயகாந்த் சாருக்கு இருந்திருக்கு. ஒரு ஹீரோ ஒரு வருஷத்தில் 18 படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா விஜயகாந்த் சார் பண்ணியிருக்காரு. ஓப்பனாக இன்னும் சொல்லணும்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது தான் யாரா இந்தியாவை காப்பாற்றினாக்கா நான் வந்து விஜயகாந்த் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா பார்க்குற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நாட்டை காப்பாற்றின, தீவிரவாதி அழிக்கிறதா இருக்கட்டும், போலீஸ் கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே நாடு 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 மக்கள் மக்கள் மக்கள்னே போயிருக்காரு. 2015 விருதகிரின்ற ஒரு படத்தோட அவரோட ஆக்டிங் கெரியரை ஸ்டாப் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸில் இருந்து வந்தார். அதுக்கப்புறம் அவரோட பையன் வந்து சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக, ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக ஒரு படத்தில் கொடுத்தாரு. சின்ன கவுண்டர் படமாக இருக்கட்டும், இல்லை கேப்டன் பிரபாகரன் அப்புறம் போலீஸ் கேரக்டர்லாம் நடிக்கும் போது அவருடைய அந்த உடம்பு பார்க்கும் போது அவ்வளோ இதாக இருக்கும். இப்போ அவரால் அந்த கையை கூட அசைக்க முடியாமல் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பர்சனலாக பார்க்கும்போது ஒரு பெரிய லாஸ், தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய லாஸ். ஆஸ் எ பொலிட்டிக்கல் லீடராக இருக்கட்டும், ஒரு ஆக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹியூமன் பீயிங்காகவே ஒரு பெரிய லாஸ். எனக்காக இவ்வளவு தூரம் வந்ததே போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். ஒரு மனுஷன் பிரியும் பொழுது அவன் தாய் அழுதா அவன் ஒரு நல்ல மகன், அவனுடைய பிள்ளைங்க அழுதா அவன் ஒரு நல்ல தகப்பன், அவன் கூட பிறந்தவங்க அழுதா அவன் ஒரு நல்ல சகோதரன், அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதா அவன் ஒரு நல்ல தலைவர். உனக்காக இந்த நாடே அழுவுதப்பா.